சரி, எங்களை எதுக்காக கூப்பிட்டீங்க? அதை முதல்ல சொல்லுங்க. உங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க போறோம். எனக்கு ஒருத்தவங்க சாகணும்னு ஆசை. ஆனா என்ன பண்றது? அவங்க செத்துட்டாங்கன்னா எனக்கு இந்த பிரச்சனையும் வராது. ஆனா என்ன பண்றது? மண்டையில ஏதாவது விழுந்து அடிபட்டுச்சுன்னா நல்லா எனக்கு விருப்பம் இல்லாத ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்க சொல்றாங்க. அதான பிரச்சனை. இந்த உலகத்துல இவ்வளவு பொண்ணுங்க இருந்தும் ஏன் இந்த சகுரா மோரிய பிரச்சனை என்னன்னு தெரியாம என் தலையில உன்னை கட்டி வைக்கிறது எனக்கு சுத்தமா பிடிக்கல. அப்ப சொல்லுங்க கேப்போம். நீங்க ரெண்டு பேரும் எந்த வாழ்க்கையை முடிவு பண்ணிருக்கீங்க? முட்டாள்தனமான வாழ்க்கையா இல்ல புத்திசாலித்தனமான வாழ்க்கையா? எனக்கு விருப்பம் தான். ஏதோ ஒன்று உன்னை கேட்பேன். இல்லை என்றால் உயிர் தூரப்பேன். ஏதோ ஒன்று உன்னை கேட்பேன். இல்லை என்றால் உயிர் தூரப்பேன். உன் பாதம் நடக்க நான் பூக்கள் விரிப்பேன். உன் தேகம் முழுக்க தங்கத்தால் பதிப்பேன். எனக்கு அப்ப சைட்டோவா பிடிக்காதா? அத பத்தி சொல்ல. கொஞ்சம் கூட பிடிக்காது. இன்சென்சிட்டிவான ஒரு மட்டமான ஆள் அவன். அரகத்த பேசுவான். நல்லா தெரியும். இது எனக்குமே எனக்கு செட் ஆகாதுன்னு தெரியும். என்னோட இந்தி அவன். காலத்துக்கு இது அறியவே நான் டேட்டுக்கு போறதுனால உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லையே. என்ன எதுக்காக இதெல்லாம் நீ கேட்டுக்கிட்டு இருக்க? நீ யார் கூட டேட் பண்ண எனக்கு என்ன வந்துச்சு? எனக்கு அதை பத்தி கவலையே இல்ல. நீ எங்கனா போக மாதிரி எனக்கு ஒண்ணும் இல்ல. அப்போ சரி. நீ போக போறியா? நீ போகாதுன்னு சொன்னா நான் போக போறது இல்ல. நான் ஒண்ணு தடுக்க போறது இல்ல. ஹிமாரி கூட போனாலும் சரி, இல்ல வேற யார் கூட நீ போனாலும் சரி. அப்ப சரி, சரியா? கொஞ்சம் நான் மனச மாத்திக்கிட்டேன். என்ன தெரியல, நீ போறது எனக்கு பிடிக்கல. நான் மனச மாத்திக்கிட்டேன். நீ சும்மாதான் அவ கூட ஷாப்பிங் போக போறேன்னு எனக்கு தெரிஞ்சாலும் என்னன்னு தெரியல, என் மனசு வலிக்குதுன்னு புரிஞ்சுக்கோ. எனக்கா இருந்தாலும் நீ என்னுடைய ஹஸ்பண்ட். அது உனக்கு ஞாபகம் இருக்கா? நல்ல மனம் உன் போல் கிடையாது. நன்றி சொல்ல வார்த்தை எனக்கு ஏது. ஒரு தாய் நீ, உன் செய் நான், இந்த உறவுக்கு பிரிவேது. தாய்மடியில் செய்தான் வரலாமா? தள்ளி நின்ற துன்பம் தரலாமா? உன்னை கொஞ்ச மனம் கென்ற என்னை தனியே விடலாமா? குழந்தையும் குமரி என்றாயாச்சே, கொஞ்சிடும் பருவமும் போயாச்சே. மனம் போலே மகள் வாழ நீ வாழ்த்தும் தாயாச்சே. ஏதோ ஒன்று உன்னை கேட்பேன். இல்லை என்றால் உயிர் துறப்பேன். உன் பாதம் நடக்க நான் பூக்கள் விரிப்பேன். உன் தேகம் முழுக்க தங்கத்தால் பதிப்பேன். உள்ளாகி வெல்கம் ஹோம். இப்படி சொல்லுவான்னு நினைச்சு கூட பாக்குறேன். இது எல்லாமே எனக்கு தான் நடந்துச்சா? அவ என்கிட்ட க்ளோஸா நடந்துக்க பாக்குறா. நான் பேசின அந்த பொண்ணோட குரல் இதேதான். இதுக்கு முன்னாடியே நம்ம சந்திச்சிருக்கோம். பல வருஷத்துக்கு முன்னாடி தாத்தா கொடுத்த பார்ட்டில நம்ம பார்த்திருக்கோம். அதுல இருக்கிற முக்கியமான விஷயத்தை நீ மறந்துட்டியே. பெண்ணிலவை பூவாய் வைப்பேனே, வானவில்லை உடையாய் தைப்பேனே. உனக்காக எதுவும் செய்வேன், நீ எனக்கு என்ன செய்வாயோ? இந்த ஒரு ஜன்மம் போதாது. கேர்ள் ஃப்ரெண்ட் மாதிரி இருக்கு. அந்த மாதிரி கூட எனக்கு வேண்டாம். நீ அதை கட் பண்ணு. நீ என் பக்கம் நிப்பன்னு நினைச்சேன். ஆனா இதை நான் எதிர்பார்க்கவே இல்லை. நீ இப்படி பண்ணுவேன்னு எல்லாம் சொதப்பிடுச்சுல. ஏன்னா காரணம் தெரியற வரைக்கும் நான் இதை நிறுத்த மாட்டேன். அவன் கூட டேட் போவேன், கிஸ் பண்ணுவேன், எல்லாம் நடக்கும். ஏன் இதை தாண்டி கூட என்னால நடந்துக்க முடியும். நான் சைதாவை லவ் பண்றேன். போதுமா? நான் லவ் பண்றேன். சைட்டோக்காகவும் பண்ண, உனக்காகவும் பண்ண. ஆனா உனக்காக தான் அதிகமா பண்ண. நம்ம நட்பு முறிஞ்சிரும் நினைச்சேன். அதான் அப்படி பண்ண. இதுக்கு மேல இதை பத்தி பேச இதுல ஏதோ உள்கொத்து இருக்குன்னு மட்டும் தெரியுது.